நம்ம எல்லாரும் எழுந்து நின்று மகிமையான ஆராதனைக்காக உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் கிருபையாக இந்த வருடத்தின் 6 மாதங்கள் 29ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய போதகரை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற அன்பிற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலை ஆராதனைக்கு நான் வந்தது நல்லதில்லை என்று சொல்லி அப்படி யாருடைய இருதயம் இருக்காதபடி ஆண்டவரே நான் வந்தது நல்லது என்று சொல்லி கண்டு கொள்ளத்தக்கதான கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒரு மனுஷனை நான் பார்க்க வரல. ஆண்டவரே சொல்லுங்க, ஒரு மனிதனை நான் பார்க்க வரல. உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், இந்த ஆலை ஆராதனையில் நான் வந்திருக்கிறேன். உங்கள் பேரை சொல்லுங்க. எல்லாரும் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் நான் வந்திருக்கிறப்பா, உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் பார்ப்பதோ செய்யணும், ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பா சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல போகிற குட்டி பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க. தம்பி தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரும் சொல்ல போகிற ஏசப்பா நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரே யோவான் 14:18 ஆண்டவர் சொன்னார், நான் உன்னையும் உன் சபைகளையும் குடும்பத்தையும் நான் திக்கற்றவளாய் விட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரே. யோசுவா 1:9 சொன்னாரே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்றாரே, நீங்க போகும் இடமெல்லாம் அடுத்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அறுவடைகளை காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சபையே நீ அறுவடைகளை காண்பீர்கள், அறுவடைகளை காண்பீர்கள். கர்த்தர் சொல்கிறார், இனி வாக்குவாதம் இல்லை. இத சபைக்கு விரோதமாய் வாக்குவாதம் இல்லை. ஆமென். ஏசைக்கல் அல்ல, சித்தினா அல்ல, கர்த்தர் ரகோபோத்தை கர்த்தர் தருவாய் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு அந்த ரகோபோத்தின் ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு அந்த ரகோபோத்தின் மகிமை வேணுமா? நீங்கள் பள்ளிகை பெறுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு தெரியாத ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் இரவு முழுவதும் பேசினபடினால் இரவு முழுவதும் தூங்காதபடிக்கு இந்த பட்டணத்தின் ஒரு தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தபடினால் ஒரு நோவாவின் பேழையை கர்த்தர் எனக்கு காமித்தார். அந்த பேழைக்குள் இந்த சபையும் சபையுடைய பிள்ளைகளோ ஆமே இணைந்து வருகிற மகிமையை நேற்று நாளிலே கர்த்தர் இரவிலே காமித்தபடினால் இந்த பட்டணத்தையும் ஆண்டவர் காமித்தபடினால் ஒரு பேழை உங்க பட்டணத்தில் இறங்குகிற தரிசனத்தை நான் பார்க்கிறேன். அது நோவாவின் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பேழையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் கொடுத்த தரிசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ரேகாதா நீகாபா நீஷாங்கா லாதா ரேகாபா. ஆண்டவர் இன்னொரு கரத்தை காமித்தார். ஒரு உள்ளங்கை மேகத்தை நான் பார்க்கிறேன். அந்த உள்ளங்கை மேகம் இந்த பட்டணத்தில் இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உள்ளமை மேகம்தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? ரேகாதா நீகாபா வாபா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தொழில் அதிபதிகள் இந்த பட்டணத்தில் ஏராளமாய் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுங்க, அவங்கெல்லாம் அந்தரங்கத்தில் இயேசுவை ஆராதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை வெளியே கொண்டு வர போகிறேன். இந்த பட்டணத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற காலம் இதை தான் இந்த கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம். இரவில் ஆண்டவர் சொன்னாரே, ஆமென். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செபிக்க சொன்னார். சபையே நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் செபிக்கணும் கர்த்தர் சொன்னாரே. ஆமென். நிறைய ஜனங்கள் சிதறுண்டு கிடக்கிறாங்க, சபைகள் சிதறுண்டு கிடக்கிறது, போதகர்கள் சிதறுண்டு கிடக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் ஒரு உபவாச நாளை நியமித்து உடைய வீடுகளில் நீங்கள் செபிக்கணும் என்று கர்த்தர் எச்சரித்தபடினால் தேவ மனுஷனாய் இந்த பீடத்திலிருந்து நான் உனக்கு சொல்லுகிறேன். அதற்காக உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கிராமம் என்னுடைய பட்டணத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க சிதறுண்டு கிடக்கிறாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் இணைத்து ஆண்டவரே இந்த பட்டணத்தை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்வீங்க. அதை கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம். இரண்டாவது கர்த்தர் சொன்னாரே, ஜனங்கள் எல்லாம் எங்க போகன்னு
தெரியல, நான் எந்த சபைக்கு போகணுன்னு தெரியல, நான் எந்த மனுஷன் போகணுன்னு தெரியாதபடி சனங்கள் திகைத்து கொண்டு இருக்கிற தரிசனத்தை ஆண்டவர் காமித்தார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காமித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் அந்த பட்டணத்தில் நான் வந்து ஆண்டவர் சொன்னார், நான் வந்து இந்த பட்டணத்தில் உலாவுவேன். அதற்காய் சில தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தரப்போகிறார். இளங்கால தம்பதிகள், சின்ன பிள்ளைகள், இனி வருகிற வாலிப பிள்ளைகள், ஆமேன், இந்த பட்டணத்தை இணைக்கக்கூடிய வாலிபர்களை இந்த பட்டணத்தில் கர்த்தர் எழுப்புவேன் என்று சொன்னார். தேங்க்யூ ஏசப்பா, நன்றி தகப்பனே. அப்படியாய் ஆண்டவர் பேசின காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறேன், என் கூட பேசுங்க ஆண்டவரே. என்ன கொண்டு என்ன செய்ய போகிறீங்க? என்னை, என் சபையை கொண்டு என்ன தரிசனம் காமிக்க போறீங்க? எனக்கு தெரியாத ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்பினது போல ஆண்டவர் இந்த சபையை கட்டி எழுப்ப போகிறார். ஏகாதா, இதில் இருந்து கிளை சபைகள் உருவாக்கப்படுகிறது. மகனே, இதை சுற்றில் இருக்கிற அநேக கிராமங்களில் ஆண்டவர் ஒரு சபைக்கு அடையாளமாக கர்த்தர் இதை வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எனக்குடைய பாதத்தில் இன்னும் உன்னை நீயே அர்ப்பணித்து கொடு மகனே. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ கடந்து வந்த பாதைகள் அவமான நிந்தைகளும் வேதனைகளாயிருந்தது. ஆனால் இனி வருகிற காலங்கள் நீ அறுவடையின் காலங்களாய் காண்பாய். இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு சால்பு மேலே விழுகிறது மகனே, ஒரு மேலே அபிஷேகம் விழுகிறது மகனே, உன் மேலே அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. ரேகாதா லாகா ராதா லாபா ஷாங்கா லாபா. மகனே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருக்கிறேன். சகோதரனே, உன்னை குறித்து தான் ஆண்டவர் காமிக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன். நீ என்னுடையவன். உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் உனக்கு ஈடாக நான் சேமாவை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உன் பேரு ஆமென் இனி இஸ்ரவேலா எண்ணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த எகிப்துக்கு போகிறதுக்கு பயந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னாரே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ போ. அங்கே உன் மகனை கர்த்தர் வைத்தது போல இந்த இடத்துல மகனை கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். தேங்க்யூ இயேசுப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உடைய வல்லமையுள்ள தரிசனம் இறங்கி வருவதாக. என் ஜனங்களுக்கு அந்த பாரத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இளை தலைமுறை உருவாக்கப்படணும். சிறு பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழுமணும். என்னுடைய திருச்சபையில் எழுமணும். அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரும் மேலும் உடைய அபிஷேகத்தின் வல்லமையை வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, போதாது உம்முடைய அபிஷேகம் சபையில் ஊற்றப்படுவதாக. இந்த காலை ஆராதனை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, அப்பா உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. சொல்லி பாடுவோமா? ஒரு கவியை ஐயா, ஏசையா. தகுதியில் அடிமை என்னை, தகுதியில் அடிமை என்னை அணைக்கிறே. தாங்கி தாங்கி வழி நடத்தி, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ். சபையார் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தகுதியில் அடிமை என்னை அணைக்கிறே. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறே. அதிசயங்கள் ஆயிரம், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். சந்தோஷமாய் சந்தோஷமாய் பாடி நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன்.
நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, கைகளை தட்டி நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தீமையான அனைத்தையும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எத்தனை தீமை வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன் அவர். தீமையான அனைத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிற நல்லமை உள்ள தேவன். இதை காலை ஆராதனையில் வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய அபிஷேகம் இறங்குகிறபடினால் ஒவ்வொருடைய கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் மறைவதாக, போராட்டங்கள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக, பிசாசின் தொந்தரவுகள் மறைவதாக. தகப்பனே, நீங்க தொட்ட வேண்டிய அன்பேருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது பஞ்சாப் மாநிலத்தில், உத்தரப்பிரதேசத்தில், உத்தரகாண்டில் ஜனங்கள் இப்படியாய் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆண்டோடைய மகிமை. மத்திய பிரதேசத்தில் ஒரு நடந்த சாட்சியை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லி, ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்ன, என்னுடைய தம்பி தான் மத்திய பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறபடினால் ஒரு நாள் நான் ட்ரெயினில் வரும்பொழுது சித்த பெரியம்மா பையன், நான் அவனோடு பேசும்போது ஒரு சாட்சியை சொன்னான். அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு காரியத்தை தன்னுடைய பஞ்சாயத்து தலைவருடைய மகனை அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே குடும்பமாய் சேர்ந்து அவனை தீயில் எரித்தார்கள். நடந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன். அவன் அந்த தீக்கட்டைகள்லாம் போட்டு எரித்து அவனை தூக்கி உள்ளே எறிந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த தம்பி உயிரோடு கர்த்தருக்காய் ஊழிய செய்கிறார். எந்த சேதமும் இல்லை. நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு அந்த தீ கட்டைக்குள்ள, அந்த எரிகிற அக்குனிக்குள்ள இயேசு உலாவி வந்தது அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்த்து, அந்த கிராமமே 60 பேர்கள், 60 குடும்பங்கள் மத்திய பிரதேசத்தில் ஆண்டவருடைய ஊழியத்துக்காய் அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுதான் சாட்சி. இன்னைக்கு இந்த நாளில் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய தலைப்பு, இரவு முழுவதும் கர்த்தர் என்னோடு பேசினார். நான் தூங்க முடியலை. அந்த பட்டணத்தினுடைய தரிசனம். நாங்கள் அநேக நாட்கள் அண்ணன் தேவதாசனை வீட்டில் வைத்து நாங்கள் மீட்டிங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்பவுமே வைத்து இந்த பட்டணத்தை குறித்த ஒரு தரிசனத்தோடு நான் செபிக்கும் பொழுது, அதே போல் நேற்று நாளில் தேவன் கொடுத்த ஒரு பெரிதான பாரமான தரிசனம். இந்த பட்டணத்தை குறித்து ஜனங்கள் அங்கலாய்க்கிற தரிசனம், ஜனங்கள் சிதறண்டு ஓடுகிற ஒரு தரிசனம். என்னால் பார்க்க முடியவில்லை. அநேக மக்களுக்குள்ளாக செத்து போன தற்கொலை நாபிகள் இந்த பட்டணத்தை சுற்றிலும் அலக்கழித்து கொண்டிருக்கிறது. வேலை பார்க்கிற கம்பெனிகளில் அப்படிப்பட்ட கிரியைகளை ஜனங்கள் எங்கே செல்லுவது என்று தெரியாதபடி திகைத்து கொண்டு பிள்ளைகள் அங்கலாய்த்திருக்கிற தரிசனங்களை பார்த்த பொழுதில்லை. ஆண்டவர் சொன்னான், நீ தூங்காதே எழுந்திரு. ஐயோ, என்னுடைய ஃபைனல் கார்டு வலி, முதுகுத்தண்டு வலி தாங்க முடியவில்லை. ஆனாலும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கும்படியாய் ஆண்டவர் புதிய பலத்தை கொடுத்து இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் சபையில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறபடினால் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த அருமையான வாசனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு நான் உங்கள் நேற்று நாளிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நேற்று நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்கிற ஒரு தலைப்பில் நேற்று நாளினால் அதை
மாத்திரம் சொல்ல முடிந்தது. ஒரு 4 காரியங்களை மாத்திரம்தான் நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், லூக்கா என்கிற புஸ்தகம், லூக்கா என்கிற சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே, ஆமென், 5வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். லூக்கா 5வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இன்று முதல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதே, நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் ஆக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசை? கர்த்தர் ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பட்டாஸ் கம்பெனிக்கு வேலை போகிறவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல. இதுவரைக்கும் நீ மீன் பிடித்தவனாய் இருந்தாய், ஆனால் இனி முதல் நான் உனக்கு கொடுக்கிற தரிசனம், நீங்கள் இந்த சபையில் கொடுக்கிற தரிசனம், ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள், நீங்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் சம்பாதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அதுதான். பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நீ இந்த காலை வேளையில் பயப்படாதே. ஏதோ ஒரு பயம் உங்க இருதயத்தை பாதித்திருக்கலாம், ஏதோ ஒரு பயம் உங்களுடைய இருதயத்தை கலங்கடித்திருக்கலாம், ஏதோ ஒரு இருதயத்தில் பாதிப்போடு நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க அந்தரங்கமாய் இயேசுவை தேடி இந்த இடத்துல வந்திருக்கலாம், யாருக்கு தெரியாதபடிக்கு இயேசுவை பார்க்கும்படியாய் நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடினால், அப்பொழுது அப்படி வேதம் சொல்லுகிறது, அப்பொழுதே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சீமோனை பார்த்து, சீமோன் பேதுருவை பார்த்து நேற்று நாளில் சொன்னேன், ஒரு சேவலை கொண்டு ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஒரு சேவல் கூவுகிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கதறி அழுது மனம் திரும்புகிறார். பல வேளையில் இந்த திருச்சபையில் ஆண்டவருடைய தேவ மனுஷன் மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கலாம், நீ மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடினால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால், நீங்கள் இது முதல் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன்னுடைய ஆத்துமா மறிக்குமானால், அம்மா உங்களுடைய ஆத்துமா மறிக்குமானால், ஆண்டவர் வந்து கணக்கு கேட்க போகிறார். ஆண்டவர் வந்து இந்த திருச்சபையை குறித்து கணக்கு கேட்க போகிறார். இந்த திருச்சபையினுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறார். ஏனென்று சொன்னால், இனி காலம் செல்லாதே, இதை கடைசி நாட்களாய் இருக்கிறபடினால் நீ எத்தனை ஆத்துமா ஆதாயம் செய்தாய், எத்தனை ஆத்துமாவுக்கு இந்த சுவிசேஷத்தை நீ சொல்லியிருக்கிறாய், எத்தனை ஆத்துமாவுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீ பணிவிடை செய்திருக்கிறாய். என கண்பானவர்களே, இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது சீமோன் பேதுருவே, அந்த இடத்துல சீமோன்ங்கிற இடத்துல உங்க பேரை எழுதி வைத்துக்கோங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து இந்த திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இது முதல் ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் யாரை பிடிக்கிறவர்களாய், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்க தலைகள் மேல் விழுகிறது. நீ வாயிலிருந்து சொல்லும் பொழுது, இந்த இயேசுவை அறிவிக்கும் போது பிசாசுகள் ஓடி போகிறதை பார்க்க போறீங்க, தந்திரங்கள் முறியடிக்கப்படுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க தலைமையில் இறங்குகிறதை பார்க்கிறேன். ஆரோன் சிரசு மேல் ஊற்றப்பட்ட ஆமே அந்த அபிஷேக தைலத்தை கத்த எல்லாரும்
எல்லாரும் மேலே ஊற்றி கொண்டு இருக்கிறதை பார்க்கிற நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எனக்காக என் குடும்பத்துக்காக நான் சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும் பிரயாசப்பட்டுட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லப்பா, இன்று முதல் நான் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணுவேன். உடைய பாத்திரம் எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறபடினால் பயப்படாதே. ஒரு பாரம் நமக்கு வேணும், ஒரு தாரம். ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை தாங்க. ஒருவேளை எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 25 வருடத்துக்கு மேலாக இந்த முழு நேர ஊழியத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் இன்றைக்கு நான் செத்து போனால் கூட லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தில் பார்க்கும்படியாய் கர்த்தர் எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறபடினால் நீங்களும் நான் இந்த லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். சபையின் நிமித்தமாக இருந்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை எனக்கு கொடுக்கிறபடினால் நான் சொல்லிட்டு போற இந்த சிவகாசி பட்டணத்தில் அநேக பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய காலங்களை கர்த்தர் துரிதமாய் கொடுக்கிறார். நான் பார்க்கிறேன், அநேகர் முழங்கால் போடுகிறதை பார்க்கிறேன், அநேகர் முழங்கால் போடுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தை கர்த்தர் குறி வைத்து விட்டார். இந்த பட்டணத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. இந்த பட்டணத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க போகிற இடமெல்லாம் சுவிசேஷ வாசல் திறக்கப்பட போகிறது. வாசலை கர்த்தர் திறக்கிறார். நீங்க நிற்கும் போது ஆண்டவர் அங்க வந்து நிற்பாரு. நீ போய் நின்ற இடத்துல இயேசு வந்து நிற்க போறார். ஆமென் ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ பயப்படக்கூடாது, யாருமே நம்ம பயப்படக்கூடாது, யாரும் எந்த மனுஷனும் நீங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால் நாங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் கர்நாடகா தம்பி இது லைவில் போகலப்பா, லைவு கிடையாது. சரி, கர்நாடகா மாநிலத்திலலாம் நீங்கள் பேசும்போது கவனமாக நாங்கள் பேசணும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது அங்கே ஹிந்தியில் பேசுவாங்க, பஞ்சாபில் ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன். ஒருவேளை கர்நாடகா, ஆந்திரா இப்படிப்பட்ட எல்லா மாநிலத்துக்கு நான் போகிறதுனால அங்கே முக்கியமாக இந்த காளின்னு ஒரு ஆவி சொல்லுவாங்க. ஆளி சர்ப்பத்தின் ஆவி, இந்த 2 வார்த்தைகளை நாங்கள் பேசினா எங்களுக்கு ஜாமீனே கிடையாது. அல்லேலூயா. பிடிச்சி உள்ள வச்சுருவானுங்க. கவனமாக நம்ம பேசணும். ஆனால் நாங்கள் சொல்லுகிறதுக்கு முன்னாடி அந்த ஆவிகள் ஆட ஆரம்பித்து விடும். நான் ஸ்டேஜில் ஏறுறதுக்குள்ளே அந்த ஆவிகள் பயங்கரமாய் முடிகளை விரித்து கொண்டு ஆட ஆரம்பித்து விடும். ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொன்னார் அந்த இடத்துல, அந்த பட்டணத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ண என்ன சொன்னாங்க, அண்ணே நீங்கள் ஞானமாக பேசுங்க, ஞானமாக பேசுங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு அருமையான கிராமத்துக்கு நான் கடந்து சென்றேன். கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கிராமத்துக்கு நான் சென்றிருக்கிறப்பது தோணிமலை என்கிற ஒரு பகுதிக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அந்த தோணிமலை என்கிற பகுதியில் எல்லாம் அந்த தாமிரம் என்ன சொன்னாங்க, மண் எடுத்து அந்த மண்ணிலிருந்து இந்த மாதிரி கம்பிகள் தயாரிக்கிற அந்த கம்பெனிஸ் நிறையா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த பகுதிக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம். அந்த பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் போது முதல் நாள் கூட்டம் காலை வேளையில், மாலை அந்த ஜனங்கள் எல்லாம் ராத்திரி வேளையில் அநேக ஜனங்கள் வந்தார்கள். ஏசுனா யாருன்னு தெரியாத ஜனங்கள் அந்த துண்டு பிரதி நோட்டீஸை பார்த்து விட்டு அந்த ஜனங்கள் அந்த இடத்துல வந்திருந்த பொழுதில் ஒரு ஏழை தாயாரும் பின்னாடி வந்து உட்கார்ந்திருந்தால் பாருங்கள், அற்புதம் நடந்தால்தான், அடையாளம் நடந்தால்தான் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. நார்த் இந்தியாவில் அது உண்மையாக நான் சொல்கிறேன். நார்த் இந்தியாவில் ஒரு அற்புதம் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராமமே இயேசு ஏற்றுக்கொள்ளுவாங்க. நான் பார்த்துருக்க ஊழியத்தின் அனுபவத்தில் ஒருவேளை நீங்கள் வட மாநிலம் போங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போங்க, ஒரு டிக்கெட் போட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு 10 நாள் ஊழியம் செய்யுங்க. நாங்கள் வருடத்தில் ஒரு முறை நாங்கள் சொத்துகள் எங்கள் பணங்களை சேர்த்து வைத்து வருடத்தில் ஒரு முறை அப்படியே நார்த் இந்தியாவில் 10 நாட்கள் அந்த ஆதிவாசி மக்களோடு உட்கார்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நம்புறீங்களாப்பா? நடக்க முடியாத எங்கள் நிலைமையில் கர்த்தர் கொண்டு போகிறார். நல்ல கை காலை வச்சுருக்க உங்களை கொண்டு போக மாட்டாரா? ஆண்டவர் உங்களை கொண்டு போக மாட்டாரா? யோசித்து பாருங்க, அந்த தோணிமலை பகுதியில் நடந்த அற்புதம்.
ஸோ அந்த இடத்துல கூப்பிடுங்கன்னு ஒரு தலைப்பில் நான் பேசினேன். கூப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது நடந்த ஒரு சாட்சி சொல்லுகிற ஒரு அருமையான அம்மா பின்னாடி உட்கார்ந்து தேம்பி அழுகிறார்கள். சார், நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம், நீங்கள் இயேசுவேன்னு சொல்ல மாத்திரம் தான் நான் சொன்னேன். ஏன்னா வேறு எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. எல்லா பக்கமும் ஆன்லைன். இப்போ எங்கே போனாலும் ஆன்லைனில் எல்லா சபைகளிலும் நேரடியாக லைவாக ஒளிபரப்புகிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. பட் நாங்களும் ஏதோ வீடியோ ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். லைவில் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லுகிற ஒரு ஏழை தாயார் பின்னாடி இருந்து அழுது கொண்டு இருக்கிறாள். என்ன சொல்கிறாள்னா, ஐயா ஆண்டவரே, என் பிள்ளை காணாமல் போய்விட்டா, என் மகன் காணாமல் போய் சில வருடங்கள். இது எப்போ நடந்த சாட்சினா 2024 வருஷம் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் மீட்டிங் நான் போயிருக்கிற பொழுது 27ஆம் தேதி இரவில் நடந்த சாட்சியை சொல்லுகிறேன். அந்த ஏழை தாயார் ஜெபம் பண்ணுகிறார். என் வாலிப மகன் என் வீட்டை விட்டு கடந்து போய் இயேசுவே பல ஆண்டுகளாகிவிட்டது, என் பிள்ளை எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியல, என் மகனை எனக்கு காமித்து கொடுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஒரு ஏழை தாயார் நீங்கள் அழுது புலம்பி இந்த இடத்துல நிற்கிற, உன் பையன் காணாமல் போயிட்டான் என்று சொல்லி நீ புலம்பி நிற்கிற, இப்பொழுது உன் பையன் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னேன். இந்த ராத்திரி உன் பையன் உன் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னேன். இதை டிரான்ஸ்லேஷன் சரியாக அப்படியே அவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. சரியாக டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. கூட்டம் முடிந்தது. நான் ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்தேன். அந்த ஸ்டேஜையே சாய ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா ஜனங்கள் எல்லாம் கும்பலாக அப்படியே ஏறி வந்துட்டாங்க. அதில் ஒரு ஏழை தாயார் ஓடி வந்தாங்க. என் கரத்தை பிடித்து முத்தம் கொடுத்து, கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவங்க சொன்ன ஒரு சாட்சி, ஐயா என் பையன் காணாமல் போன பையன் என் வீட்டில் இருக்கிறான். கை தட்டுமா? என் பையன் என் வீட்டில் இருக்கிறான். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பட்டாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் சரி, கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அதேபடி நான் சொன்னேன். ஆனால் நடந்த சாட்சி சொல்லுகிறேன் பாருங்க. அதே போல் நான் கேட்குறேன், அந்த ஐயாட்ட கேட்குறேன், ஆனால் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, உன் பையன் வீட்டில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த கொஸ்டின் நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறேன், நீ இந்த மீட்டிங்கு வந்திருக்கிற, உன் பையன் வீட்டில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த அம்மா திரும்ப சொன்னாங்க, இல்லை நீங்கள் செபித்து முடித்த உடனே எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் என் வீட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஏம்மா நீ எங்கே இருக்கிற? உன் பையன் வீட்டில் இருக்குண்ணா. அல்லேலூயா. என் பிள்ளை ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை ஆக்கிற தேவன் ஐயா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாத. உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் சபையை நிரப்பி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மகிழ பண்ணி அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென். பாருங்கள், நடந்த சாட்சி நான் சொல்கிறேன். நடந்த சாட்சியை சொல்கிறேன். அந்த அம்மா நைட்டு வீட்டுக்கு போயிட்டா. மறுநாள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான். சோம்பிகளை கை தட்டுங்கப்பா, 300 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான். நீங்கள் எத்தனை பேர் இந்த சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறேன்? இந்த 2024 வருஷம் 2025 நான் ஒரு நபரை இந்த சர்ச்சில் ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்தோம். கை தூக்கு. சோம்பேறிகளே, சோம்பேறிகளாக இருக்கிறீங்களே. எத்தனை பேர் பட்டாசு தொழிலுக்கு போகிறீங்க? அங்கே வேலை பார்க்குறீங்களே. ஒரு நபர் ஒரே ஒரு ஆத்துமா. நீ ஒரு வேலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நீ வேலைக்கு போயிருக்கலாம். ஐயா, ஒரே பிரசங்கத்தில் ஆண்டவர் 300 பேரை கொண்டு வந்தாருன்னு சொன்னான். நான் பார்த்துருக்கிறேன், நிறையா மீட்டிங்ஸில் பார்க்குறேன். உங்களால் ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஃபேமிலியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற தைரியமாக கை தூக்குங்க. ஏசு பார்க்கட்டும். ஒரே ஒரு நபர் ஆத்தும பாரத்தை தாருமையா,
அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை சொல்லுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் சபையே சபையே உன்னை பார்த்து எவ்வளவு இடம் காலியா இருக்கிறது, இந்த இடத்துல எவ்வளவு பேர் காலியா இருக்கிறாங்க, எவ்வளவு க்ஷணங்கள் காலியா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்று முதல் நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்க போகிறேன், உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்க போகிறேன். கர்த்தருடைய பாதத்தில் மனுஷனை பிடிக்கிறவனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறபடினால் பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோன் பேதுரு நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே. இன்று முதல் அநேக மனுஷனை பிடிக்கிறவர்களாய், அநேக ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகத்தையும் விசேஷித்த ஞானத்தை இந்த சபையில கர்த்தர் ஊற்றி ஆமென் மகிழ பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடினா அப்ப அநேக மீன்களை பிடிக்கிறவர்களை காட்டிலும் ஆண்டவர் இந்த பேதுருவை ஆமென் மனுஷனாய் பிடிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் இந்த பேதுரு என்ன செய்தான் என்று ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காமித்து கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், சபை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் ஆத்துமாக்களினால் சபையை நிரப்ப வேண்டுமானால், ஆத்துமாக்களினால் சபை வந்து நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் தர வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறபடினால் இந்த பேதுரு இயேசுவோடு இருந்த காலத்தை காட்டிலோ, இயேசுவோடு வாழ்ந்த காலத்தை காட்டிலோ, அதற்கு அப்புறமாய் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர்கள் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினால் அதற்கு இந்த பேதுரு எப்படி வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இந்த நாளில் இதை குறித்து ஆழமான ஒரு சரித்திரத்தை உங்களுக்காய் சொல்ல போறேன். ஆமென். லூக்கா 5வது அதிகாரத்தை அதிலிருந்து ஆமென் இந்த 10 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காமித்து கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கருத்தாய் கவனமாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினாலே கர்த்தர் எதற்காக இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்பது தெரியாது. ஆனால் நான் எடுத்த பிரசங்கம் வேறு, நான் சொல்ல வேண்டிய காரியம் வேறு, நான் பேச வேண்டிய காரியம் வேறு. ஆண்டவர் உணர்த்தினபடினால், ஆண்டவர் எச்சரித்தபடினால் இந்த சபையை குறித்து கரிசனமுள்ளவனாய், இந்த சபையின் குறித்த பாரமுள்ளவனாய் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை நான் உனக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக இந்த பேதுரு அந்த பட்டணத்தில் எப்படி இருந்தான், அவனுடைய தொழில் என்ன என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறபடினால் 1வது வசனத்தையோ 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் கடல் அருகிலே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது. முதலாவது வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பேதுருவை கர்த்தர் மீன் பிடிக்கிறவனை காட்டிலும் மனிதர்களை பிடிக்கிறவனாய் தேவன் அவனை ஆசீர்வதிப்பதற்கு முதலாவது ஒரு சரித்திரத்தை இந்த நாளில் நான் காமித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த பேதுரு செய்த முதலாவது காரியம், அவனில் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்த முதலாவது காரியம் ஆவிக்குரிய
அழுத்தமாய் நான் உங்களோடு சொல்லுகிறேன். அந்த வலை என்பதை குறித்து அது அவனுடைய தொழிலாய் இருக்கிறது. வலை இருந்தால் மாத்திரம்தான் அவனால் மீன்களை பிடிக்க முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த பேதுரு அந்த வலைகளை அலசி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறபடினால் முதலாவது சபையுடைய மக்கள் எப்பொழுதோ நீங்கள் மீன் பிடிக்கிறவர்களாய் இருக்கிறதை காட்டிலோ மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் சபை செய்ய வேண்டிய முதலாவது காரியம், சபையுடைய விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம், சபையின் போதகர் செய்ய வேண்டிய காரியம், அந்த வலைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அந்த வலைகளை அலசினார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய பேச்சு சுத்தமாயிருக்க வேண்டும், உன்னுடைய நடக்கை சுத்தமாயிருக்க வேண்டும். நீங்க வாழுகிற வாழ்க்கையே பரிசுத்த நிறைந்த வாழ்க்கையாயிருக்க வேண்டும். ஆண்டவர் எதை பார்க்கிறார்? மற்றவர்கள் எல்லாரும் நம்மை பார்க்கிறார்கள். உன்னை சுற்றிலும் ஒரு தெருவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தெருவில் இருக்கிற மக்கள் உன்னை பார்க்கிறார்கள். என கண்மானவர்களே, வேதம் சொல்லுகிறபடினால் அந்த வலை அலசப்படாவிட்டால் மறுநாள் அவனுக்கு மீன் அகப்படாது என்பது தெரியும். ஒருவேளை அந்த வலையில சில குச்சிகள் அமிட்டிருக்கலாம், சில பாசிகள், கடல் காளான்கள், பாசிகள் எதனால் அந்த வலைகளுக்குள் இருக்கலாம். ஒருவேளை அந்த வலை சுத்தமாக இல்லை என்று சொன்னால் மீன்கள் அகப்படாது என்பது மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த சீமோன் பேதுரு அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் சேர்ந்து முதலாவது செய்த காரியம் என்ன? ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அதுதான். இந்த சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், சபையுடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த வலை நாற்றம் எடுக்குமானால், வலை என்பது ஆவிக்குரிய வார்த்தையாய் சொல்லுகிறேன், இந்த சரீரமாகிய நாற்றம் எடுக்கிற இந்த சரீரம் நாறுமானால் இந்த நாற்றத்தோடு நீ மற்றவரிடத்தில் போய் நெருக்கம் அல்லது நீ நாற்றத்தோடு மற்றவரிடத்தில் போய் சொல்ல அல்லது அவன் சொல்லிவிடுவான், இதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் என்று சொல்லிவிடுவான். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடினால் முதலாவது உங்கள் வலை அலசப்பட வேண்டும், உடைய சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை ஆராதனையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க மனுஷனை பிடிக்கணும் ஆசைதான், நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஆசைதான், அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும் எல்லாருக்கும் வாஞ்சைதான். ஆனால் ஏன் இந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியவில்லை? ஏன் ஒரு ஆத்துமாவை உங்களால் ஆதாயப்படுத்த முடியவில்லை? ஒரு ஆத்துமாக்கு இயேசுவின் அன்பை யார் சொல்ல முடியவில்லை? என கண்மானவர்களே, ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறபடினால் இந்த இடத்துல நீ சுத்தமாய் இருக்க வேண்டிய இடத்துல நீ சுத்தமாய் இல்லாததனால தான் அந்த நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கிறபடினால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. என கண்மானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறபடினால் முதலாவது நாம் சுத்தம் பண்ண வேண்டிய காரியங்களை நீங்க சுத்தம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அண்ணன் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, மாலையில் எல்லாரும் எத்தனை மணிக்கு வரணும்? அடா சுவாமிகள் இங்கே தான் இருக்கிறீங்களா? எங்கேப்பா போயிட்டீங்க? எத்தனை மணிக்கு வரணும்? எங்கே வரணும்? எதுக்கு வரணும்? சத்தமாக சொல்லுங்க. 5 மணிக்கு எதுக்கு வரணும்? 5:30க்கு என்ன பண்ணணும்? புரிஞ்சா? இப்போ புரிஞ்சா புரியலையா? எப்பா விளங்கிச்சா விளங்கி போச்சா? ஆமாம், விளங்கி போச்சு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்தை சுத்தம் பண்ணினால் தான் ஜனங்கள் வந்து அந்த இடத்தில் அமர முடியும். அந்த இடத்தில் நாற்றத்தோடு இருந்தால் ஜனங்கள் வந்து உட்கார மாட்டார்கள், ஜனங்கள் வந்து அமர்ந்து இறைவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். அதுதான் நான் தான் சொல்லுகிறேன், உடைய ஆவிக்குரிய சரீரமாகிய இந்த வலை சுற்றமாயிருக்க வேண்டும். இந்த வலை சுத்திகரிக்கப்பட்டால் தான் ஏராளமான மீன்கள் அகப்படும் என்பதை அந்த பேதுரு உணர்ந்த படினாலே தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிறார். என கண்மான தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு நாளும் உன் வாளை அலசப்பட வேண்டும். உன் ஆவிக்குரிய வலை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமாய் இருக்க வேண்டும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த வலைகளை நீ சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த பேதுரு செய்த முதலாவது காரியம் அதுதான்.
மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருதயத்தில் சுத்தமல்லவர்கள் பாக்கியவான்கள் 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 அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும், சபை சுத்தமாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய அர்த்தமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆத்துமாவை பிடிக்க வேண்டுமானால் நீங்கள் சுத்தமாயிருக்க வேண்டும். நீங்கள் மனைவிட்ட சண்டை போட்டுட்டு, கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு, வேலை பார்க்குற இடத்துல சண்டை போட்டுட்டு நீ போய் சுவிசேஷத்தை அறிவிச்சனா நாளைக்கு அந்த மனுஷன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். கம்பெனியில் பொறுமையே கிடையாது. பட்டாசு தொழிலில் வேலை செய்கிற போது ஒரு பாக்கெட்டு நான் கூட பண்ணிட்டேன், நீ கூட பண்ணிட்ட, நீ செய்ய வேண்டிய வேலையை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், வெளிப்படுத்த முடியுமா? நீ போதர்களுக்குள்ள நான் பெரியவன், நீ பெரிய, நான் பெரிய. எப்போ எல்லாரும் ஒரு ராஜ்யத்தை கட்டுகிறோம். இயேசுவின் அன்பை, இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் நம்மளை ஈவாய் இலவசமாய் கொடுத்திருக்கிறாரு. உண்மையாக சொல்ல எனக்கு இந்த ஊழியமே பிடிக்கல. நம்மளோட சொல்ல நான் மிஷினரியாக போடணும்னு சொல்லி தான் எனக்கு ஆசை. நான் நிறையா பேர் இடத்துல போய் கேட்டேன், என்னை மிஷினரியாக அனுப்புங்க, என்னை மிஷினரியாக அனுப்புங்க, என்னை மிஷினரியாக அனுப்புங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ரட்சிக்கப்பட்ட நாள் என்னுடைய 14-15 வயசில் நான் கேட்ட நாட்கள், நான் எப்படியாய் மிஷினரியாய் போகணும்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிட்டாங்க, யாரும் என்னை கூட்டிகிட்டு போகல, நீங்கள் நடக்க முடியாது, நீ எதுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் இன்னைக்கு அந்த மிஷினரி தரிசனத்தோடு ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுதான் பெரிய சாட்சி. யார் யார் ஐஎம்எஸ்ஓ, இந்திய மிஷினரி சங்கமோ, விஸ்வவாணியோ, எபினேஸ்வர் பாலனை திருச்சியில் எத்தனையோ தேவ மனுஷனிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எல்லா மனுஷர்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன். காரணம், என்னுடைய தரிசனம், என்னுடைய முழங்கால் 3 மணி நேர தேவ சமூகத்தில் நான் வடிக்கிற கண்ணீர் தேவ சமூகத்துக்கு எட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் எங்கே கொண்டு என்னால் பிரசங்கம் பண்ண விடுங்க, நான் பிரசங்கம் பண்ணுவேன். கேட்டு பாருங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணணும் ஆயத்தம் பண்ணுகிறதே கிடையாது. ஒரு ஸ்டேஜில் ஏறி இறங்கி நின்றுட்டேன்னா என் பக்கத்தில் இயேசு வந்துடுவார், முன்னாடி ஸ்க்ரீனில் ஓடிட்டே இருக்கும். அதுதான் என்னுடைய தரிசனம், அதுதான் என்னுடைய பாரா. எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் சுத்தமாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் எனக்கு சுத்தமாக இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கி நான் பாருங்க, ஒரு நாள் திருப்பூரில் ஒரு சர்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொன்னேன். கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தம்பி முன்னாடி நல்லா வந்து உட்கார்ந்துருந்தான், நல்லா சூப்பராக வந்து உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் சொன்னார், அந்த தம்பியை பார்த்து சொன்னார், தம்பி இன்னைக்கு காலையில் உன் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் ஏன்னு சொன்னார். திருநெல்வேலி மாதிரி தான் பேசினேன். நீ ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த கூட்டத்தில் வந்து நீ உட்கார்ந்துட்ட, இப்போ ஓடி போய் உன் பொண்டாட்டிகிட்ட ஒய்ஃப்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். இந்த பையன் உடனே எந்திரிச்சு ஓடி போய் ஒய்ஃப்ட என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறான். எனக்கு தெரியாது ஆண்டவர் கொடுத்த தரிசனம். அப்படியே சொன்னோன்னே கூட்டம் முடிஞ்சோன்னே அந்த தம்பி அந்த ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, அண்ணே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இவர் விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாருண்ணே. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் அப்படி வர்றீங்க? எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறேன்? இந்த காலையில் எத்தனை பேர் சண்டை போட்டு வீட்டில் இருந்து வந்தேன்? எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வீட்டில் சண்டையே வரையா? மற்ற ஒரு நாளும் சண்டையே வராது. மற்ற நாள்லாம் கூடி கும்மாளம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு ஓடிக்கிறோம். ஆனால் சண்டை ஆராதனைக்கு வரணுனாலே என் வீட்டில் என்ன வரும்? என் வீட்டில் எங்கள் அம்மா, என் ஒய்ஃப் ஒரு பைத்தியக்காரி. கரெக்டாக 8:30 மணிக்கெலாம் கதவை பூட்டி வெட்டுவா. 8:30 மணிக்கெலாம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிடணும். 8:30 மணிக்கு சர்ச்சில் போய் உட்கார வச்சுருவோம். என்ன பண்ணுவானே தெரியல. 9 மணிக்கு தான் சர்வீஸ். 8:30 மணிக்கெலாம் உட்காந்துருவேன். ஏன்னா நாங்கள் ஆர்சி திருச்சபையில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், நாங்கள் முதல்ல ஃபாதர் வர்றதுக்கு முன்னாடி நான் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன். அங்கே யார் வருவான்னா ஃபாதர் முதல்ல வரமாட்டார். அங்கே யார் முதல்ல வருவா? இயேசு வருவார். அவரை பார்க்குறதுக்காக நான் ஓடுவேன், வாஞ்சையாக ஓடுவேன், வாஞ்சையாக போய் நிற்பேன். அதுதான் நான் வேதம் சொல்லுகிறேன். அப்போ இந்த சீமோன் பேதுரு என்ன செய்கிறான்? முதலாவது தன்னுடைய வலையை சுத்தம் பண்ணுகிறான். அந்த குச்சிகள், கம்பிகள், அந்த இடத்துல பாசிகள் எதுவாக இருந்தாலும் அதை சுத்தமில்லைன்னு சொன்னால் நீ மனுஷனை பிடிக்க முடியாது. வேதம் சொல்லுகிற 6வது வசனம் 7வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த படகுகள் நிரம்பத்தக்கதான ஏராளமான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு ஏன் நம்முடைய வீட்டில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் கிடையாது? ஏன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வீடுகளில் தரலை?
ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரவில்லை? சுத்தமில்லாத இடத்தை நீங்கள் சுத்தம் பண்ண கர்த்தர் விரும்புகிறாரே. நான் யாரை சாட பிரசங்கத்துக்காய் சொல்லலை, ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னபடினாலே. இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் சுத்தமில்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறபடினால் எனக்கு கண்பானவர்கள், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் சொல்லுங்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எப்படி இருக்குது சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? சுத்தமாக இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நானும் பரிசுத்தமாக இருக்கிறோமா? சாதாரணமான ஒரு பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னார். அதிலே அந்த ஆண்டவருக்கு முன்பாக பேதுரு செய்த முதலாவது காரியம் தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஏன் நாளைக்கு எதிர்கால வாழ்க்கையில் எனக்கு அதுதான் என் சாப்பாடு கொடுக்கும், என் வாழ்க்கை அதில் தான் எனக்கு சோறு கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்ற தட்டில் நிறைய எச்சி வச்சுட்டு திரும்ப அதே தட்டில் சாப்பிடுவீங்களா? சபையை சொல்லுங்களேன், தம்பிமார் சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆனால் பயப்படாதீங்கப்பா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்களே. அண்ணே பயப்படக்கூடாதுல்ல சொல்லுங்கண்ணே. சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவியா? எப்பா ஒன்று எப்படி தலையாட்டாங்கம்மா, எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்கள். சாப்பிட மாட்டோம். அந்த தட்டை என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எத்தனை முறை சுத்தம் பண்ணுறீங்க? இப்போ நிறைய கெமிக்கல்லாம் போட்டு சுத்தம் பண்ணுறீங்களே, ஆனால் இந்த இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? இந்த இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இந்த இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறதே, இந்த கானாவூருடைய தரிசனத்தை நான் பார்க்குறேன். அந்த 6 கற்சாடியை வச்சுருக்கிறாங்க. அந்த 6 கற்சாடியில் முன்னாடி என்ன இருந்துச்சா? பழைய திராட்சரசம் இருந்தது. சரியா? பழைய திராட்சரசம் இருந்த பொழுதில் கூட அந்த யூதர்களின் முறைமையின்படி அந்த திராட்சரசம் இருந்த அந்த கற்சாடிகள் சுத்திகரிக்கப்படணும். நாங்கள் அங்கே போய் என்னத்தை பிரசங்கம் பண்ணனு எனக்கு தெரியல, எதை குறித்து பேசனே தெரியல. கேட்டால் தலைப்பு சுத்திகரிக்கிற கூட்டம். அந்த பாஸ்டர் ஒரு முறை தருமபுரிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். இதே போல் கடைசி நாட்களில் 3 நாள் ஓப்பன் ஸ்டேஜ் மீட்டிங்கில் என்னை கூட்டிகிட்டு போனவர் வினோத்குமார்னு சொல்லி ஒரு காலேஜ் பிரின்சிபால், பக்கா ஒரு இந்து, மேல் மருவத்தூருக்கு மாலை போட்டு கொண்டு சென்ற அந்த மனுஷனை கர்த்தர் எனக்காக கொடுத்தார். இன்னைக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அவர் தான் என் கூட வருவார். ஸோ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே கடந்த போன வாரம் அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தார். ஆனால் நல்லாயிருக்கும் போடுங்க, நான் போடுங்கன்னு சொல்லி நானாக காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்குறதே இல்லை. நான் இதுவரை காசு கொடுத்து நான் ட்ரெஸ் வாங்குறதே இல்லை, அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னு சொன்னால், சரி அந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நாங்கள் போயாச்சு. பாட்டு பாடினா செருப்பை கலத்தவே இல்லை, ஷூவை கலத்தவே இல்லை. சரி அதுதான் போச்சு, போகட்டும். நான் 3 நாள் பட்டினியாக கிடக்கிறேன். அந்த பாஸ்டர் எங்கேயா? ஓ பாஸ்டர் யாரையா, அவரை கூப்பிடையான்னு சொல்லி எங்கள் கூட வந்து அந்த அண்ணன் போய் பாஸ்டரை பார்த்துருக்காரு. நல்ல கும்பா சட்டியில் மோரை ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறார். என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? இப்போ யாரா நீங்கள் சோறு சாப்பிடாம எல்லோரும் ஓடிடு சொல்லிட்டேன். நீ சுத்திகரிக்கப்படாமல் இன்னைக்கு ஆகாரம் நீ சாப்பிடுவனா உனக்கு வாந்தி ஆயிரும். சபையில் நீ சுத்திகரிக்கப்படணும். அதுதான் சபை ஆராதனையில் சுத்திகரிக்கப்படணும். வேதம் சொல்லுகிறபடி இந்த சுத்திகரிப்பு கூட்டம் என்பது எதற்காக வைக்கிறோம் என்கிறதை பார்க்கணும். எங்கள் சின்ன வயசில் எங்கள் ஃபாதர் சொல்லுவார், நான் 6ஆவது படிக்கும்போது நான் திடப்படத்தில் எடுத்தாச்சு, நேராக பாவ சங்கீதனை பண்ண போவேன். இங்கே யாரும் ஆர்சி மக்கள் இருக்கிறீங்களா? ஆர்சி சரி, அந்த அம்மாவுக்கு தெரியும். பாவ சங்கீதனை பண்ண போவோம். என்னம்மா பாவசந்திரம் போன பிதா சுதன் பரிசு தாவின் பெறாலே ஆனால் சொல்லியாச்சு. உடனே ஃபாதர்கிட்ட சொல்லுவான், ஃபாதர் இப்படி தான் உட்காந்துருப்பார், அண்ணன் மாதிரி சேர் போட்டு உட்காந்துருப்பார், ஒரு கம்பி வேலி மாதிரி எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி இப்போ ஃபாதர்கிட்ட சொல்லுவேன், ஃபாதர் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் என் ஃப்ரெண்டை குத்துனேன், இடித்தேன், அவன் மேலே கையை போட்டேன், இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? உடனே அவர் சொல்லுவார், நீ போய் உன் இடத்துல உட்காந்து அருள் நந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சரி இது ஒரு 10 முறை சொல்லுன்னு சொல்லிடுவார். எடா பைத்தியம், நானும் போய் 10 முறை கிட்டத்தட்ட 10 சொல்லி முடிக்கல கால் முழங்கால் வலி வந்துடும். அறியாத பருவம், தெரியாத பருவம்,
தெரியாத வாழ்க்கை. சுத்திகரிப்புனா என்ன என்பது அறியணும். தினந்தோறும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும், தேவனுடைய பங்காளியாய் இருக்க முடியும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அந்த 3 நாட்களில் சுத்திகரிக்கப்படுவது அது வேஸ்ட். தயவு செய்து இந்த சுத்திகரிப்பு கூட்டம்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க, சபையில் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம், புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். எப்பா கர்த்தர் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான், கர்த்தர் கொடுத்த எல்லா காலங்களும் நல்ல காலங்கள் தான். அன்னைக்கு ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்படாவிட்டால் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே யூசுப்பினால் என்னை சுத்திகரியும், அப்போது நான் வெண்மையாவே. அந்த 3 நாள் மட்டும் சுத்திகரிக்கப்பட்டுட்டு அன்றைக்கு நான் 31ஆம் தேதி இரவில் அப்படியே 1ஆம் தேதி காலை வேளையில் வெள்ளையும் சுள்ளமாய் ஆண்டோடைய சபைக்குள்ளே வந்து ஒரு வாக்கு தத்தத்தை எடுக்கும்போது நீ நாண்டு கெட்டு நின்று செத்து போவாயின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க ஐயா? வசனங்களை நம்ம ஆட்கெல்லாம் வாக்கு தத்தத்தை அப்படியே தலைகீழ அடிச்சு வச்சுட்டானுங்க. ஆமேன், ஆமேன். தயவு செய்து சுத்திகரிப்பு என்பது முழுமையான சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அந்த யூதர்களின் முறைமையின்படியே அந்த யூதர்கள் அப்படியே அந்த திராட்சரசத்தை அவர்கள் சுத்திகரிக்கிறதே பாருங்க. அப்போ அந்த பாத்திரத்தில் அவங்க சொன்னாங்க நல்லா கழுவிட்டாங்க. பாத்திரத்தை கழுவுனதுக்கு அப்புறம் அதுங்க குடத்தில் தண்ணியை ஊற்றுங்கன்னு சொல்கிறாங்க, கட்சாடியில் நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே போன தண்ணி நீங்கள் நம்ம ஆட்கெல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நம்ம ஆட்கள் எங்கேயோ கொஞ்சம் ஒளிச்சு வச்சுருக்கிறான், அதை திரும்ப ஊற்றிட்டான். ஆமேன். திருநெல்வேலியில் ஒரு டீமு போனாங்க, எருசலேம் போயிட்டு வரும்போது அங்கே நல்ல ஒயின் நிறையா இருந்துருக்கு. ஒரு சர்ச்சில் நடந்தது. எல்லாம் நம்ம ஆளுக்கு கேக்கையாச்சு வேணும், ஒயின் கிடச்சிட்டுன்னு சொன்னேன். எல்லா திராட்சரசத்தை வச்சுருக்கிறாங்க, பாத்திரத்தில் வச்சுருக்கிறாங்க, நல்லா புளிஞ்சு வச்சுருக்காங்க மண்பானையில். இவங்க எல்லாம் நல்லா குடிச்சிட்டா அவன் பிளாட் ஆகிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பாருங்க, என்னை கண்மானவர்களே, ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறபடினால் இந்த சரீரமாகி ஆலயம் சுத்திகரிக்கப்படாவிட்டால், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தொழில் சுத்தமாய் இருக்காவிட்டால், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வேலை சுத்தமாய் இருக்காவிட்டால், கர்த்தர் உனக்கு படிக்க கொடுத்த படிப்பில் நீ சுத்தமாய் இருக்காவிட்டால், எப்படி கர்த்தர் உன்னை மீன் பிடிக்கிறவன் ஆக்க மாட்டார்? ஏன் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அதை தான் இந்த பேதுரு செய்கிறான். தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடினா என் ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போ பாதி பேர் சரீரம் இங்கே தான் இருக்கு. ஆமேன். பாதி பேர் சிந்தை எங்கே இருக்கு? பாதி பேர் சிந்தை எங்கே இருக்கு? அப்படியே சின்ன அப்படியே மேலையும் கீழையும் போயிட்டே வருது. கொஞ்சம் தூக்கம் வருது. ஆமேன். கொஞ்சம் தூக்கம் வருது. ஆமேன்னு சொல்லுங்கள்ல. நான் ஒரு முறை மகாராஷ்டிராவுக்கு போயிருந்தேன். அங்கே காமராஜர் ஹாலில் மீட்டிங் நடந்துச்சு தாராவியில். எங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை நானும் போயிருந்தோம். அவன் உட்காந்து ஜோம் பண்ணிருக்கிறான், நான் தூங்கிட்டேன். அல்லேலூயா. முழங்கால் போட்டவன் 4 மணிக்கு தட்டி எழுப்புறான். ஏலி மீட்டிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வாழ. 4 மணிக்கு என்னை எழுப்புறான். கேட்டால் சொல்லுவா, பாஸ்டர் ஏதோ காதில் நுழைஞ்சிச்சு பாஸ்டர். இந்த காது சுத்திகரிக்கப்படணும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கக்கூடிய காது சுத்திகரிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய பாட்டிமார் தாத்தாமாரெல்லாம் காதில் ஒன்று மாட்டிக்கிட்டாங்க. எனக்கே தெரில, ட்ரெயினில் எல்லாம் விடிய மாட்டிக்கிட்டு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சேலத்துலேருந்து ட்ரெயினில் நான் என் ஒய்ஃப் வர்றோம், தூங்கவே இல்லை. ஒரே செல்ஃபோன் பார்த்து நான் தன்னை என் ரூமுக்கு வரும்போது எங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமேன். எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ணன் ரூமுக்குள்ளே வரும்போது பிள்ளைங்க அப்போ தான் எல்லாம் செல்ஃபோனை வாங்கி, என் பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க 2 எல்லாம் தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கையோ அண்ணன் வந்துட்டு சொன்னாங்க, என்னப்பா செல்ஃபோன்? வேதம் சொல்லுகிற சுத்திகரிக்கப்படணும், திருச்சபை சுத்திகரிக்கப்படணும், ஜனங்கள் சுத்திகரிக்கப்படணும். அப்பொழுதுதான் நீங்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்க முடியும். நீ சுத்தம் இல்லாமல் போய் நின்றுட்டு இருந்தனா, உன் செய்க ஒன்று, நடக்க ஒன்று, பேச்சு ஒன்று, இதை வச்சுட்டுன்னு போய் அந்த பக்கம் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்?
இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், நான் திருநெல்வேலிக்காரன், நீங்கள் எங்கிட்ட வந்து கேளுங்க, எங்கள் கூடாரத்தில் வந்து கேளுங்க. பெரிய கூடாரம் ஒன்று வச்சுருக்கிறோம், நாங்கள் பெரிய கூடாரம் ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ அந்த கூடாரத்தில் ஷார்ட்டை யாருக்கும் வம்புக்கு போகாதீங்கன்றுவானுங்க. ஆமாம், எங்கள் ஊர் நல்ல மர்டர் நடக்கும், கொலை நடக்கிற ஊர் தான் அந்த சபை வச்சுருக்க ஊர். கேட்கலாம் நீங்கள் பேப்பரில் வீரவநல்லூர்னு சொல்லி பேப்பரில் வராத நாளே இருக்காது. ஆமாம், கூடாரம் வாங்கி இதே போல் ரயில்வே ஸ்டேஷன் தான், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் எங்கள் கூடாரம். அந்த கூடாரத்தை நாங்கள் அந்த இடத்த வாங்கின மறுநாள் ஒருத்தன் தலையை அறுத்து கொண்டு வச்சுட்டு போயிட்டான். 2019 சிறுவர் முகாம் நடத்தும் போது பின்னாடி ஒருத்தர் தலையை போட்டு வச்சுட்டு போயிட்டான். பயங்கரமான ஏரியா, களவாண்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு அந்த இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு கூடாரத்தை கட்டினபடினால் கர்த்தருடைய மகிமை பிரசாவப்படும்படியாய் போலீஸ் அதிகாரிகளே எங்கள் கூடாரத்தில் தங்கும்படியாய் கர்த்தர் கிருபையை வைத்து விட்டார். எல்லாம் கண்ணோட போலீஸ் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள. கர்த்தர் அப்போ அந்த இடத்தை சுத்திகரிப்பதற்காய் கர்த்தர் அங்கே ஒரு தேவனுடைய மகிமையின் கூடாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பகுதி சுத்திகரிக்கப்படுவதற்காய் கர்த்தர் இந்த மகிமையான சபையை கர்த்தர் தந்திருக்கிறாரே. அப்போ சபைக்கு வருகிற பிள்ளைகள் முதலாவது சுத்தமாயிருக்க வேண்டும், சுத்தமாயிருக்கணும். ஆமேன். நீங்கள் போய் பக்கத்தில் இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு ஏசு அற்புதம் செய்வார், அப்படியெல்லாம் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம். நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்கிறேன், சிம்பிளாக சொல்லி கொடுக்கிறேன். ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தோடு கிடக்கிறான். நீங்கள் அந்த இடத்துல வர்றீங்க, நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், என்ன பண்ணணும்? எப்பா என்னப்பா பண்ணணும்? ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லு பாப்பா? சொல்லுங்கள், என்ன தம்பி சொல்லுங்கப்பா? முதல் உதவி செய்யணும். ஆமேன். அவனை தூக்கி அவனுக்கு காயம் கட்டி அவனை குணமாக்கி அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். ஆமேன். நீ ஃபர்ஸ்ட் எய்டு செய்யாமல் அங்கே போய் நின்று ஏசுனை நேசிப்பார், ஏசுனை குணமாக்குவார், அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். நீங்கள் எத்தனை பேர் சோமணி ஒரு வீட்டுக்கு சோமனை போனால் எதுக்காக செபிக்கணும்? என்ன காரியத்துக்காக செபிக்கணும்? என்ன காரியத்துக்காக? எனக்கு செபிக்க தெரியாமல் உயிர் ஊசலாடிட்டு நடக்கும். அந்த இடத்துல ஆண்டவரே சோத்தரிக்கிற துதிக்கிற, அதுக்குள்ளே அவன் சோத்திரத்தில் போயிடுவான். முதலாவது ஃபர்ஸ்ட் எய்டு, சுத்திகரிப்பின் ஃபர்ஸ்ட் எய்டு வேணும். அந்த இடத்துல ரத்தம் வருதுன்னா அந்த ரத்தத்தை நீ துடைக்கணும். அந்த ரத்தத்தின் காயங்களை துடைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் உதவி நீ செய்தாயானால் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளாய் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அந்த ஆத்துமா உன் பேரில் சேர்க்கப்படும். அந்த ஆத்துமா உன் திருச்சபைக்கு வரும். ஆமேன். இதுக்கெல்லாம உன் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் நிறையா இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேராக அந்த வீட்டில் போய் 2 பேரும் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு வரக்கூடாது. ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்களேன். என் ஊழியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்பா, உங்கள் ஊழியம் எப்படின்னு தெரியாது. நாங்களாம் என்ன செய்வோன்னா முதல்ல அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவனுக்கு என்ன தேவையோ அப்படில்ல, என்ன பட்டினியோ பசியோடு கிடக்கிறானோ அவனுக்கு அந்த பசியை ஆற்றி விட்டு நீ இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சியானா இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறா, நீங்கள் அநேக ஆத்துமாக்களை பிடிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு அதெல்லாம் சிறுச்சபை செய்யலை, ஜனங்கள் செய்யலை. ஒரு மதர் தெரசா கல்கத்தா பகுதியில், ஒருவேளை நீங்கள் கல்கத்தா போனால் தெரியும், நம்மளாம் என்ன இலையில் சாப்பிடுவோம்? நம்மளாம் என்ன இலையில் சாப்பிடுவோம்? வாழை இலையில். அங்கே வாழை இலையில் சாப்பிட மாட்டாங்க. வாழை இலை யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? செத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. செத்தவங்களை அந்த வாழை இலையில் படுக்க போட்டுருவாங்க. வாழை இலையில் உண்மையாக நான் சொல்கிறேங்க, திருநெல்வேலி இந்த வட மாவட்டத்தில் இருக்க, தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஆமீன். நீங்களா உங்கள் ஊருக்கு மிஷினரி வந்து கால் வச்ச இடம்ப்பா. உங்களுடைய மிஷினரி இந்த பட்டணத்தில் வந்து ராக்லாண்ட் ஐயர் வந்து என்ன செஞ்சார்? அட சுவாமிகளா, என்ன பண்ணார்? சுவிசேஷம் அறிவிச்சார். ஆமேன். இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க, அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இந்த பட்டணம் எப்படி இருக்கிற சாபத்தேடா இருக்கிறது. அதனால தான் நான் எச்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு முதலாவது நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த பேதுரு தன்னுடைய வலையை முதலாவது சுத்தம் செய்தான். சுத்தம் செய்ததை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு.
அதனால தான் தேவன் பேதுருவை அழைக்கிறார். நீ சுத்தம் பண்ணினது போதோ, நீ வாயா, நீ மனுஷனை பிடிக்க வான் என்று சொல்லி தேவன் அவனை அழைத்தாரு. அப்ப இயேசு பார்க்கிற சுத்தம் எனக்கு வேணும். ஆண்டவர் பார்க்கிற சுத்தம் எனக்கு வேணும். ஆண்டவர் பார்க்கிற அசுத்தத்துக்கு அல்ல, உன்னை பரிசுத்தத்துக்காய் உன்னை அழைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறாரே. இந்த கால வேளையில் எத்தனை பேர் நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க? என் வலையை சுத்தப்படுத்த போன ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வலையை நான் முதலாவது சுத்தப்படுத்தணும். ஆவிக்குரிய வலை நீ சுத்தமாக இருந்தால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏராளமான மீன்களை பிடிப்பாய். ஏராளமான மீன்களை பிடித்த உன்னை கர்த்தர் ஏராளமான மனுஷனை பிடிக்கிறவனாய் கர்த்தர் இந்த சபையில் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுகிற அன்பிற்காய், என்னை சுவிசேஷத்தை பாரத்தை எனக்கு தந்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரா. அப்போ முதலாவது நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். ஆவிக்குரிய வலை முதலாவது சுத்தமாக இருக்கணும். ஆமென். எனக்கு ஒன்று நல்லா தெரியும், வலை போட்டால் மாட்டிக்கிடுங்க. வலை போட்டால் பக்கத்தில் கை கொடுத்து சொல்ல, தம்பி தங்கச்சி எல்லாரும் சொல், வலை போட்டால் ஒழுங்காக மாட்டிக்கும். தூண்டி போட்டால் நீ மாட்டும் பொழுது வேதனை. ஆமென் ஆமென். வலையில் மாட்டினா சொகுசாக இருந்துக்கலாம். புரியுதான உனக்கு? கொஞ்சமாவது உயிர் இருக்கும். தூண்டி முள்ளில் மாட்டிட்டேன்னா சொல்லுங்களேன், மாட்டிக்கிட்டீங்கன்னா ஆனால் குச்சு குச்சு சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு அந்த வலையை குறித்து முதலாவது ஆவிக்குரிய வலை சுத்தமாக இருந்தால் கர்த்தர் உங்களை கொண்டு ஏராளமான மீன்களை பிடிக்கிறவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் மனிதர்கள் பிடிக்கிறவர்களை இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரே. எல்லாரும் சுத்தமாயாச்சா? சுத்தமாக இருக்கு. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா கைகளை தட்டி அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய், பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதியை அரோவியேயோவேளையில் அடியா நெஞ்சம் வரீரோ. அரோவியேயோவேளையில் அடியா நெஞ்சம் வரீரோ. வேதம் சொல்லுகிறது, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பார் உண்டோ, கல்லை கேட்டால் அப்பத்தை கொடுப்பார் உண்டோ. சொல்லுங்க அடுத்தது, முட்டையை கேட்டால் நீயே உன் பிள்ளைக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கும் போது, பொல்லாதவர்களாய் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய விரும்பும் பொழுது, எந்த குற்றம் செய்யாத இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் நல்லதை செய்ய வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் வந்திருக்கிறார். பொல்லாதவர்களாய் நீங்க, ஆண்டவர் சொல்றாரு, சுத்தமில்லாத நீங்க, சுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிற நீங்களே உன் பிள்ளைக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாயே, எந்த குற்றம் செய்யாது, எந்த குற்றமும் அறியாத இயேசு நல்ல ஈவை கொடுக்க வந்திருக்கிறபடினால இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்ன உமக்கு கொடுக்கிறப்பா. சொல்லுங்க, எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? ஆண்டவரே என்ன உங்களுக்கு தர்றப்பா. வேதம் சொல்லுகிற இரண்டாவதாக அந்த பேதுரு செய்த இரண்டாவது காரியம், ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான். முதலாவது சுத்தம் பண்ணினான். சொல்லுங்க, அதனால தான் கர்த்தர் சொன்னார், பேதுருவே உன்னை நான் மீன் பிடிக்கிறவன் ஆக்குறதல்ல, இன்று முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன் நான் ஆண்டவர் சொல்லுகிறார்.
இரண்டாவது அதுக்கு அடுத்த வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போது வேதம் சொல்லுகிறது ஒன்று. முதலாவது நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், வலைகளை சுத்தமாக்க வேண்டும். இரண்டாவதாக உடைய வாழ்க்கை என்னும் படகில் முதலாவது உங்கள் வலைகள் சுத்தமாயிருக்க வேண்டும். இரண்டாவது வாழ்க்கை என்னும் படகில் உங்களுக்கு இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உடைய எத்தனை படகு இருக்கு? சீமோனோட எத்தனை இருந்துச்சு? அவன் ஃப்ரெண்டுக்கு 2 சேர்த்து எல்லாத்துக்கும் எத்தனை இருந்துச்சு? ஒரே ஒரு படகு. ஃப்ரெண்டு படகை அவன் வாங்குறான் மீனை பிடிக்கிறதுக்காய். ஸோ அவன்கிட்ட ஒரு படகு இருக்கு. அந்த ஒரு படகை யாருக்கு கொடுக்குறான்? நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? உங்கள் சிறு வயதில் யாருக்கு கொடுத்தீங்க? இங்கே யாராவது லவ் மேரேஜ் பண்ணினா நீ நரகத்தில் போயிடுவப்பா. லவ் மேரேஜ் நீ யாராவது இந்த இடத்துல பண்ணி இந்த சர்ச்சுக்குள்ளே வந்த, நீ லவ் பண்ணிட்டு இருந்த, உன் வாழ்க்கை நரகம்தான், வேற வழியே கிடையாது. இயேசு இருக்கிற இந்த படகுல இன்னொரு கிறிஸ்தருக்கு இடம் வேணுமா? வேண்டாமா? யோசித்து பாருங்க. எனக்கு கண்மான கர்த்தருடைய பிள்ளை பேதுருட்ட இருந்தது ஒரே ஒரு படகு தான். ஆண்டவரே, நான் இந்த படகை உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லலை. பேதுரு தரலை, நான் தரமாட்டேன்னு அவன் பேதுரு சொல்லவே இல்லை. என் படகு தான்ப்பா, நீங்கள் வந்து உட்காருங்க. எவ்வளோ அருமையாக இருக்கு வார்த்தை. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு வீட்டை தாங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டை தாங்க ஆண்டவரே. அந்த வீட்டில் வருகிற வருமானத்தை யாருக்கு தருவேன் சொல்லுங்களேன்? யாருக்கு தருவேன்? எதுக்கு தருவேன்? ஊழியத்துக்கு தருவேன். என் ஆண்டவர் பிச்சைக்கார தேவன் அல்லப்பா. என் ஆண்டவர் பிச்சைக்கார தேவன் அல்ல. அவர் ராஜாதி ராஜா, அவர் ஐஸ்வர்யவான். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உங்களுடைய குறைகளை மகிமையில் நிறைவாக்குகிற தேவனையா. அவர் நல்ல தேவனையா, அவர் நல்ல தகப்பனையா. அந்த தகப்பனுக்கு தெரியும் யார்கிட்ட வாங்கினா உட்காரலான்னு தெரியும். ஆமென். யாரை பிடிச்சா உள்ள வரலான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, திண்டுக்கல்ல என்னை அறிமுகப்படுத்தின போதகர் ஜாக்சன் என்னுடைய தம்பின்னு தான் நான் சொல்லுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனே போல் நிறைய போதகர்களை நான் வளர்த்துருக்கிறேன். திருநெல்வேலி பட்டணம், தூத்துக்குடி பட்டணத்தில். ஸோ கத்தர் சிவகாசிலையும் ஒரு தேவ மனுஷனை கத்தர் என் மூலம் அவன் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பையன்தான். ஆனால் நிறைய ஆலோசனைகளை கேட்பானே. அப்போ அவங்க சர்ச்சில் ஒரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு சகோதரர் ஒருவேளை உங்கள் சர்ச்சுக்கு வந்தாரா அல்லது அண்ணனை பார்த்துருக்கலாம். அந்த மனுஷன் டேனியல், அந்த அண்ணன் பேர். ஸோ அந்த மனுஷன் சர்ச்சுக்கே வரல. ஒய்ஃபு சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார், நீ வந்து சோமன்ட்டு போன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நல்லா கவனிங்க, கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அவருடைய தலையில் கை வைத்து சொன்னேன், எப்பா நீ தான் அந்த சர்ச்சை கட்ட போகிறவன், உங்கள் போதகரோடு சேர்ந்துன்னு சொன்னேன். போதகரோடு சேர்ந்து நீ தான் அந்த சர்ச்சை கட்ட போகிற, கர்த்தர் உன் மேலே தான் அந்த அதிகாரத்தை தர்றாருன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு சர்ச்சை கட்டி முடிச்சு அந்த ஐயா சர்ச்சில் கோயில் குட்டியாகவே ஆகிட்டார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்துக்கப்பா, நன்றி சொல்லுத்துக்கப்பா. இடம் கொடுத்தார். இந்த படகுல இடம் கொடுத்தார். இன்னைக்கு இந்த வாழ்க்கை என்னும் படகுல இந்த இடத்துல யாருக்கு இடம் இருக்கு? பாப்பா, குட்டி பாப்பா, உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, இயேசு பிடிக்குமாப்பா? பக்கத்தில் சொல்லி கொடுத்துட்டியாமா? உனக்கு இயேசு. எனக்கு நிறைய சொல்லுவாங்க, எனக்கு இந்த படகுல எங்கள் அம்மா பிடிக்கும், எங்கள் அப்பா பிடிக்கும். அப்போ உன்னை படைச்ச ஒரு தெய்வம் பிடிக்குமா? யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் உங்களை அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறாரே, அவரை போல வச்சிருக்கிறாரே. அவருக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் எங்கு இடம் இருக்காது. ஆமென்.
அவன் சொல்கிறான், ஆண்டவரே வலையை அலசுனா ஆண்டவரேன்னு அவனுக்கு தெரியும். ஒரு வேளை அவருடைய வசனத்தை கேட்க திரளான ஜனங்கள் வந்தாங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்க லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தேவை இங்கே ஒரு பேதுரு தேவை, இந்த திருச்சபையில் ஒரு சீமோன் பேதுரு தேவை. ஆமென். தேவையா இல்லையா? இவங்க போதுமா? நீ மட்டும் போதுமாண்ணா? அண்ணன் மட்டும் போதுமா? வயசாகி போச்சுடா. இங்கே ஒரு பேதுரு தேவை, இந்த சபைக்கு ஒரு பேதுரு தேவை. அந்த பேதுரு யார் வரப்போகிறா? அதுக்கு நான் அண்ணனை விரட்டி விட்றாதீங்கப்பா. அல்லேலூயா. நான் அதுக்கு சொல்லலை, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது அந்த படகுல ஒரு இடம் கொடுக்கணும். வாழ்க்கை என்னும் படகுல ஒரு இடம் கொடுக்கணும். கல்யாணம் முடித்த உடனே புது மாப்பிள்ளை புது பொண்ணு எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஐயோ, அவங்க நடை என்ன, பேச்சு என்ன, செய்கை என்ன. மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அங்கிள் எனக்கு டைவர்ஸ் வாங்கித்தாங்க அங்கிள். 65 வயசு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, எனக்கு இவரோடு வாழ தம்பி டைவர்ஸ் வாங்கித்தாங்க தம்பி. நான் புரோக்கரு. ஐ எங்கள் வீட்டுக்கு வாமா, நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நிறையா நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் சொல்கிறேன், அந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 கேஸு நாங்கள் பார்த்துட்டோம். வாடகை வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிற வீட்டில் 20 கேஸுகள் கிறிஸ்தவர்கள். வேதனை சரியான இடத்துல இடம் கொடுக்கவில்லை. என் மனைவி இந்த இடத்துல இருக்கிற, நான் சொல்கிறேன், அவள் கல்யாணம் ஆன புதுசில் நான் சொன்னேன், எம்மா நான் நல்ல ட்ரெஸ் போடுற ஊழியக்காரன் இல்லைன்னு சொன்னேன், கார் வச்சுருக்கிற ஊழியக்காரன் நல்லன்னு சொன்னேன், பணக்கார ஊழியக்காரன் நல்ல. ஒரு வார்த்தை சொன்னான், நான் உன்னை பார்க்கல, ஊழியத்தை பார்க்கல, இயேசுவை பார்த்து. கைத்தட்டுங்கப்பா. சந்தோஷம் சந்தோஷம். அப்பா வீட்டில் எப்போதோ சந்தோஷமே, ஆடலோ பாடலோ எங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதோ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதோ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க இருக்கிறது? ஆண்டவருடைய வீடு, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த இருதயத்தில் தான் சந்தோஷம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்கள. அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் ராத்திரி பகலும் பிரயாசப்பட்டு, ஐயரே நான் ராத்திரி பகலும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றுமே அகப்படவில்லை, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனை இது முதல் நான் அவனை மனுஷனா பிடிக்கிறவனாக்க போறையா, நான் அவனை நிறைய ஆத்துமாவை பிடிக்கிறவனை ஆக்கிறதுக்கு முதலாவது வாழ்க்கை என்னும் படகு, வாழ்க்கை என்னும் தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இடம் கொடுக்கணும். ஆமென். நம்ம யாருக்கெல்லாம் இடம் கொடுக்கிறோம்? ஒரு தங்கச்சிக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்க போனேன். இப்போல்லாம் அன்னை மதர் கொடைக்கானலில் அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு அருமையான தங்கச்சி. எங்களுடைய பாலியனேஷன் கேலண்டர் திருநெல்வேலியில் தங்க வசன கேலண்டர், ஒரு நாளைக்கு ஒரு வசனம் இருக்கும். ஸோ அந்த வசனத்தை ஃபுல்லாக சொல்லி கோல்டு மெடல் வாங்கின தங்கச்சி ஒரு பையனை விரும்பினா. நான் அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போயிருந்தேன். நடந்த சாட்சியை சொல்கிறேன். நான் சொன்னான், நான் என்ன மதர் தெரசாவா ஒரு இந்து பையனை மேரேஜ் பண்ணிட்டா. வேணானே
தகப்பனாருக்கு வேதனை. அவனை கேட்டால் ராகுல் டிராவிட் மாதிரி இருந்தான், கிரிக்கெட் பிளேயர் ராகுல் டிராவிட். இன்னைக்கு ஜனங்கள், தம்பி தங்கச்சி, உன்னை தான் ஆண்டவர் பேசுகிறார், எனக்கு ஒரு இடத்த கொடுப்பியா, உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பியா. அந்த பேதுருக்கு வைத்திருந்த ஒரே படகை என் ஆண்டவர் கொடுத்தானே, என் ஆண்டவர் கொடுத்தானே. நீங்கள் எத்தனை பேர் என் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க போகிறாய்? பாவியான மனுஷன் உங்களுக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது. பெரிய உயரமான காட்டத்தி மரம், இலைகள் அடர்ந்திருக்கிற அந்த காட்டத்தி மரத்தில், உயரமான மரத்தில் யார் இந்த ஊருக்காரனை பார்க்கக்கூடாது ஐயா. அத்தி இலைக்குல ஒளிந்திருந்த அந்த சகவே ஆண்டவர் தேடி போனாரே. அந்த சகைவை தேடி போன ஆண்டவர் இன்றைக்கு இந்த மகிமையான திருச்சபையில தேடி வந்து எனக்கு ஒரு இடம் தருவாயா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. உன் படகுல எனக்கு ஒரு இடம் தருவாயா, உன் படகுல எனக்கு ஒரு இடம் தருவாயா, தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கை என்னும் படகுல எனக்கு ஒரு இடத்தை நீ தருவாயா? இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கு ஆண்டவரே, நான் அது எப்படி உங்களுக்கு தர முடியும் சொல்றியா? என்கிட்ட ஒன்று தான் இருக்கு, நான் எப்படி தர முடியும்? என் வாழ்க்கையில் ஒன்று தான் இருக்கு. இந்த உலகத்தில் ஒரே தரம் தான் நான் வாழ போகிறோம், ஒரே தரம் வாழ்ந்து மறிக்க போகிறோம். இன்னைக்கு உன் ஜீவன் போகுமானால், உன் ஜீவன் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமானால், உன்னுடைய ஜீவன் இன்றைக்கு இந்த இடத்துல அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுமானால், இடம் கொடுத்திருக்கிறியா? இடம் கொடுத்திருக்கிறியா? தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா, இந்த இருதயத்தில் என்ன ஆண்டவருக்கு நான் சபையில் ஒரு இடம் கொடுத்திருக்கிறேன், நல்லது. இயேசுவுக்கு இடம் கொடுத்தையா, இயேசுவுக்கு இடம் கொடுத்தையா, இயேசுவுக்கு இடம் கொடுத்தாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏராளமான மீன்களை தருகிறது மாத்திரமல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நிற்கிறாரே. இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டான், நான் உன் கூட உட்காருவேன்ப்பா, உன் கூட சாப்பிடுவேன்ப்பா, உன் கூட நான் தூங்குவேன்னு சொல்கிறாரு. ஆமென். உண்மையான ஒரு தெய்வம்ப்பா. அவரை போல அன்புள்ள தெய்வம் யாரும் இல்லைப்பா, அவரை போல பாசமுள்ள தெய்வம் யாருமே இல்லை. கொஞ்சம் இடம்தாப்பா, உன்னை நான் வேற என்ன கேட்க? எப்போ உன் படகுல எனக்கு கொஞ்சோடி இடம்தான். அந்த படகை அவர் கொண்டு போக மாட்டார், அந்த படகை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இடம் கொடுக்கிற படகை கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இடம் கொடுக்கிற திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இடங்கொள்ளா போக மட்டும் ஆத்துமாக்களால் கர்த்தர் இந்த சபையை நிரப்பணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. இன்னைக்கு அண்ணா அழகா சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் நீங்கள் எங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும்? எங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும்? வானத்தின் வாசலில் வந்து உட்காருங்கப்பா. உட்கார்ந்தாலும் நீங்கள் எந்த சேரில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் எங்கே வந்தால் வந்து உட்கார்ந்துருக்கணும். நான் பார்க்கத்தான் போகிறோம். ஆமே. கிளவிகளை கிளவ மாதிரி பின்னாடி உட்காராதீங்க. ஆமாம், முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. பின்னாடி வரவங்களுக்கு இடம் கொடுங்க, பின்னாடி வரவங்களுக்கு இடம் கொடுங்க. நம்ம எல்லாரும் பின்னாடி உட்காந்து ஆயா பிள்ளைங்களை வச்சு சாக்லேட்டை தின்னுட்டு பிஸ்கட்டை தின்னுட்டு ஒரு தண்ணி பாட்டில், அன்னைக்கு இயேசுடைய வசனத்தை கேட்க என் பிள்ளைக்கு பசி வந்துடுமே. 3 நாள் இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. எத்தனை நாள்? 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் ரெஸ்ட் எடுத்துருந்தாரா? எனக்கு நான் அண்ணன்ட்ட சொல்லலை, நான் எல்லா ஊழியக்காரன்ட்ட சொல்லுவேன், எப்பா நீ என்னையை எப்படி புளியை விரும்புகிறியோ புளிஞ்சிக்கோன்னு சொல்லுவேன். கேட்டு பாருங்களேன். அண்ணனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்னண்ணே ரொம்ப பிஸியா? ரொம்ப பிஸியா, ஓடிட்டே இருப்பேன், தூங்குறதே இல்லை, ஓடுவேன், ஆண்டவருக்காய் ஓடுவேன். நீ பயன்படுத்திக்கோ, நல்லா பயன்படுத்திக்கோ. டைம் கிடைக்கிறது. டயர்டாக இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. இன்னும் என்னையா டயர்டு? பைத்தியக்காரமாக இருக்கான் ஊழியக்காரன். என்ன டயர்டு சொல்லுங்கள். இயேசு 3 நாள் இரவும் பகலும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரையா. எத்தனை நாள்? இன்றைக்கி சொகுசு காரு, ஏசி ரூம்பு. எனக்கும் ஏசி ரூம்பு தான் போட்டு கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லலை.
தங்கட்டும் ஊழியக்காரங்க தங்கட்டும். நேற்று நைட்டு 2 சப்பாத்தி புரோட்டா கூட 1 புரோட்டா தான் சாப்பிட்டேன். உங்கள் முன்னாடி சாட்சியாக சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு டம்ளர் டீ, நீங்கள் கொடுத்த டீயை குடிச்சிட்டு வந்து நிற்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்குறக்கு அவன் அம்மா பார்த்தா என் பிள்ளைக்கு பசியாயிடக்கூடாது, நல்லா பிஸ்கட்டு கொடுக்கறதுக்கு பதில் 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்து டப்பாவில் அடைச்சி அனுப்பிட்டா. ஆமேன். அந்த தம்பி யார் கேட்குறா? அப்பத்தை யார் கேட்குறா? நம்மனா என்ன பண்ணுவோம்? இல்லை, யாருக்கும் கொடுத்துறாதில்ல, யாருக்கும் கொடுத்துறாதில்ல, இல்லை யாருக்கு நீ கொடுத்துறாதில்ல அப்படியே சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் அவ தாய் எப்படி சொல்லி அனுப்பியிருப்பான்? எப்படி சொல்லி அனுப்பியிருப்பான்? எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? அந்த அப்பத்தை கொடுத்த தம்பி, 2 மீனை கொடுத்த தம்பி. இன்னும் பிரசங்கத்தை முடிக்க முடியலைங்க. மணி ஆனால் 10 தாண்டிட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு தெரில, நான் முடிச்சிடுறேன். அந்த 2 மீன் 5 அப்பத்தை கொடுத்த அந்த இடத்துல ஆண்டவர் 3-4 பிரசங்கம் பண்ணுகிறார். 3-4 ஜனங்களுக்கு பசியே இல்லை. ஆமேன். பசியே எடுத்திருக்கா என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. ஆமேன். என்ன அப்பா இல்லாமா? நம்ம அப்பா இல்லை, உங்கள் அப்பா இல்லை அண்ணே. இன்றைக்கி பண்ண பாசனை நல்லா பிரியாணி வச்சுருக்கிறார் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு திருப்தியாக நீங்கள் போயிட்டு தூங்கிட்டு சாயங்காலம் வந்து உட்கார்ந்து நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் போங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி தானே? சோறையே தரக்கூடாது, பட்டினியாக அவங்கள அனுப்பணும். ஆமேன். எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயர்வாள் இப்போ வந்திருக்கிறார். சொல்லிட்டாரு, பிரசங்கத்தை கேட்க விருப்பம் இருந்தால் கேளு, இல்லை நான் எந்திரிச்சு போ, எனக்கு அருவாள் எடுக்க தெரியும். மைன் பேசிட்டாரு. என் பையன் வந்து சொன்னான், டேடி அங்குள் அருவாளை எடுத்துடும். அம்மா கேட்கணும். இன்னைக்கு திருச்சபை ராக்லாண்ட் சர்ச்சில் எனக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், சூப்பர், நல்லா டைம் கிடச்சிச்சியா. சூப்பராக தூங்குறதுக்கு டைம் கொடுத்தாங்க. 20 நிமிஷத்தில் மெசேஜ் முடிச்சிடணும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 20 நிமிஷம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஸ்டேஜில் யாருனோட பிரசங்கத்தை முடிச்சிட்டோம். அல்லேலூயா. வேதம் சொல்லி இடங்கொடியா, தேவ பிள்ளைகள் இடங்கொடியா. பேதுரு தன்னுடைய ஒரே படகை இயேசுவுக்கு கொடுத்தான். தன்னுடைய ஒரே படகை இயேசுவுக்கு கொடுத்ததனால் கர்த்தர் அந்த பேதுருவை, இன்று முதல் உன்னை நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் ஆக்குவேன். நல்ல கைத்தட்டே. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், சொன்னோன்னே சாப்பாடு வந்துட்டு, பின்னாடி திரும்பி பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா எவ்வளோண்ணே கிளியராக கால்குலேட்டர், செம்ம கால்குலேட்டர் போட்டு வச்சுருக்கீங்களேண்ணே. கரெக்டாக ரெடியாக சாப்பாடு இருக்குங்க. எனக்கு தெரியும். அந்த பாருங்கள், தம்பி மாதிரி அழகாக கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு கேட்டு அதான் சொன்னேன். அப்பத்தை பேசினோன்னே வந்துட்டு பற்றியெல்லாம் சாப்பாடு அப்பத்தை. ஏன்னா என் பிள்ளைங்க, நீ பேசுகிற பிரசங்கம் அறுக்கிறது மேலே இருக்குதுயா, அவன் ஃப்ளேடு போடுறான், சீக்கிரம் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு சொன்ன மாதிரி இருக்குதோ. என் அன்பு தேவை பிள்ளை, இடம் கொடுத்தனா நீ சாப்பிடுகிற ஆகாரம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. வேதம் சொல்லுகிற யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24-25 நினைக்கிறேன். அவர் உன் யாத்ராகம் 23-25 சொல்லுகிறேன், அவர் உன் அப்பத்தை தண்ணீரை உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லுங்களேன், நீங்கள் சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் கத்து நீ இடம் கொடுக்கும் போது அவர் ஆசீர்வதிப்பார். ஓ சகல வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்த்தர் விலக்கி போடுவார். இப்போ விலக்கி போடுவார். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், உங்க வியாதி விளைகிறதை பார்க்குறேன். நாமே 3ஆவதாக அந்த சீமோன் பேதுரு. எப்போ 3 தான் வந்து இருக்குதுப்பா, இன்னும் 4-5 கான் இருக்குதே. சரி முடிச்சிடலாம், 3ஆவதோட முடிச்சிடும். 3ஆவதாக இயேசு சீமோன் பேதுரு, ஆண்டவர் சொன்னார், இந்த படகை சற்று தள்ளுன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்களேன். தள்ளுன்னு சொன்னார். எதுக்கு சொல்லுங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, ஆண்டவருடைய போதகத்தை கேட்பதற்கு. ஒருவேளை எனக்கு நிறைய மீன் கிடைக்கல, ஆண்டவர் படகை சொல்ல சொல்றாரு, எனக்கு நிறைய மீன் கிடைக்கும் நாம நினைச்சிருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது. 3ஆவது கீழ்ப்படிதல். சொல்லுங்க, கீழ்ப்படியணும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். முதல்ல என்ன செய்யணும்? சுத்தம். 2ஆவது இடம். 3ஆவது
புரிஞ்சா? நேற்று 4 பேசினேன். ஒன்று என்னது? நேற்று என்ன செய்யணும்? வீட்டு காரியத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுட்டு வந்துட்டீங்களா? எப்போ அவங்க பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புவார். உன் கடன் பிரச்சனை பாத்திரம் மாறும். ஆமென். வேதம் சொல்லுகிறவங்க படகுல ஆண்டவர் சொன்னார், நேற்று உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. 2வது பரிசுத்தம், 3வது உண்மை, 4வது நலமானதை செய்யணும். ஆமென். இன்றைக்கி அதே தொடர்ச்சியாக ஆண்டவர் சொல்கிறார். அந்த பேதுரு அப்படியே ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படுகிறான். சொல்லுங்க, கீழ்ப்படுகிறான். சொல்லுங்களேன், நீங்கள் கீழ்ப்படுவீங்களா? ஒருவேளை உங்கள் போதுகிற சொல்லுக்கு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? அல்லது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை பாருங்களேன். மூத்த அண்ணன் என்ன சொல்கிறானோ அதை தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. மூத்த அக்கா என்ன சொல்கிறாளோ அதை தான். இன்றைக்கி சின்ன அக்கா என்ன சொல்கிறாளோ தான் அதான் எல்லோரும் கேட்கணும். புரியலையா? சின்ன அக்கா, ஆமென், அவன் தான் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டா. இங்கே நிறையா வீட்டில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்க. பெரிய அக்காவுக்கு மதிப்பு இல்லை. எங்கள் வீட்டில் என் வீட்டம்மா சொன்னால் எல்லோரும் அப்படியே அசந்துருவாங்க. ஐயா, ஆமாம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோ செய்தே தான் நான் சொல்கிறேன். அவங்க அண்ணன்மாரும் சரி அக்காமாரும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் அண்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அவள் பேசிட்டானா எதுவும் சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னு சொல்லிட்டா, அவளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்துக்காய். ஆமென். அவளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், மற்றதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கலை. ஆமென். இந்த பேதுரு சொல்கிறாரு, 3வது ஆண்டவர் சொன்ன உடனே அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே கரையிலிருந்து அப்படியே படகை தள்ளி கொண்டு போயிட்டான். ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் போங்களேன். எங்கே போகணும்? எங்கே போகணும்? சோம்பேறிகள் எங்கே போகணும்? சோம்பேறிகள் எங்கே போகணும்? சுச்சு இங்கே தான் மட்டும் தான் வருது. ஐயா, படகு இங்கே இருக்கட்டும், இங்கே நான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் சிவகாசியில் வாழ்ந்து சிவகாசியில் தான் சாவுன்னு நினைக்காத. ஆமென். போயா, கோதுமை விளைஞ்சி கிடக்கு, கோதுமை அதுக்கிறது கால் இல்லை, கோதுமை விளைஞ்சி கிடக்கிறது, இந்த கோதுமை அறுப்பதற்கு ஆள் இல்லை. படகை தள்ளி, படகை தள்ளி, பேதுரு ஓ படகை தள்ளி கொண்டு போ. ஆண்டவர் எவ்வளோ அழகா பேசுறார். போவோமா, போவோமா? எத்தனை பேர் போகலாம்? உடனே உச்சலோகன பட்டணம் ஓடி நடப்போமே. அங்கல்ல, அங்கல்ல, விளைந்து கிடைக்கிறது. கதிர்கள் விளைந்து கிடைக்கிறது. கதிரை அறுப்பதற்காக, கோதுமை கதிர்களை அறுப்பதற்காய் களஞ்சியங்கள் சிந்தி செதறி கிடக்கிற அந்த களஞ்சியத்தை சேர்ப்பதற்காய் உன்னை நான் அனுப்ப போகிறேன். எத்தனை பேர் போக ஆயத்தமா இருக்கு? நான் போறப்பா, என்னை நம்பி அனுப்புங்கப்பா. சொல்லுங்க. பேதுரு சொல்றான், பேதுரு இனி நீ மனுஷனை பிடிக்கிறவனாக அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மீன் பிடிக்கிறவனாக அல்ல, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திரம் அல்ல, உன் மேல என் சபையை கட்டுவையா, என் சபையை கட்டுவேன். பாதாளம் அவைகளை மேற்கொள்வது இல்லை, சாத்தான் உன்னை மேற்கொள்வது இல்லை, சாபம் உன்னை மேற்கொள்வது அல்ல. உன்னை அனுப்புகிறவர் யார்? உங்களை அனுப்புகிறவர் யார்? சொல்லுங்க, அனுப்புகிறவர் யார்? வாசு அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. 2 பேருக்கும் நாங்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் அண்ணன் என்னை நிறையா விசாரிச்சுக்கிறாங்க, அண்ணனுடைய தம்பியும் விசாரிச்சுக்கிறாங்க. வர்ற ஊழியக்காரங்க நல்லா பேசுவாரா? நான் ஒன்று சொல்கிறப்பா, என்னை அனுப்புனவர் பேசுவாரியா? என்னை அனுப்புனவர் பேசுவார், என்னை கொண்டு வந்தவர் பேசுவார். ஏன்னா ஒரு பிள்ளையாமுடைய ரட்சிப்புக்கு கத்தர் கத்தர் ஒரு கழுதையை கொண்டு பேசின ஆண்டவர் ஐயா உங்களை அனுப்ப வருவார்.
நீங்கள் போங்க. அண்ணன் உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறாங்கண்ணா. தம்பி பயப்படுறியா? உன்னை தான்டா சொல்கிறேன், நீ பயப்படாத, உன்னை தான் சொல்கிறேன், உன்னை தான் ஆண்டவர் அனுப்ப போகிறார். நேத்தே உன்னை அபிஷேகித்தார், நீ போகிற ஆண்டவர் கை, நீ போகிற. உன் மேலே ஒரு சிலுவை அடையாளத்தை கர்த்தர் உன் மேலே வைக்கிறார். ஓ தேங்க்யூ ஃபாதர். நீ தைரியமாப்போ. ஒவ்வொருவரை கர்த்தர் அனுப்ப போகிறார். உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். ஊழியத்துக்கான திறந்த வாசலை வைக்கிறார். சொல்லுங்க, பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்க, அண்ணே வாசனை என்னை அனுப்புங்கண்ணே, நான் போகிறேண்ணே, என்னை அனுப்புங்கண்ணே. அக்காட்ட சொல்லுங்க, நான் போகிறேன், என்னை அனுப்புங்க, என்னை அனுப்புங்க, என்னை அனுப்புங்க, என்னை அனுப்புங்க. சொல்லுங்களேன், என்னை அனுப்புங்கப்பா. சொல்கிறான் பேதுரு, சொல்கிறான், என்னை அனுப்புங்க ஐயா, என்னை அனுப்புங்க. வரும் பாடு வரும், உபத்திரம் வரும், வேதனை வரும். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன், உன்னை அனுப்புகிற தேவன் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு அவர் விலக மாட்டார். உன்னோடு இருப்பார், உன்னோடு இருப்பார், உன்னோடு இருப்பார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்கிறது ஒன்று தான், நாங்களாம் கூலிக்கு மாரடிக்கிறார். நான் நிறைய பிரசங்கத்தில் பேசியிருக்கிறேன். நாங்களாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. உண்மையாய் சொல்கிறேன், ஒரு சபையை நடத்துகிறவங்களுக்கு தான் கற்ப வேதனைப்படுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த பாடு தெரியும். நான் அன்னைக்கு இங்கே கூலிக்கு மாரடிச்சிட்டு இன்னொரு இடத்துல நாளைக்கு கூலிக்கு மாரடிச்சிருவேன். உண்மையாய் உங்கள் பாரம் உங்கள் போதகருக்கு மாத்திரம் தெரியும், உங்கள் பாரம் உங்கள் போதகருக்கு மாத்திரம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நான் பெரிய பெரிய கூட்டங்களில் பேசினாலும் சரி, முடிஞ்சோடனே ஸ்டேஜில் கூட்டின்னு வச்சுருவாங்க, போலீஸ் எஸ்கார்டோட கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு பாரம் அவருக்கு தெரியும். 2 நாள் எப்படி இருக்கும் போது, 2 நாள் எப்படி இருக்கும், எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், என்னை அனுப்புன கர்த்தர் அங்கே வந்து நிற்பாரியா, எங்களை அனுப்புன கர்த்தர் அங்கே வந்து நிற்பார், எங்களை அனுப்புன ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்து நிற்பார். எத்தனை பேர் போக ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். எழுந்திருக்கலாமா? அப்படி எழுந்து